1000 ரூபா கொடுத்தோம் 1000 ரூபா கொடுத்தோன்னு எப்பொழுது பார்த்தாலும் சொல்லுகிறார். வருமானத்தை அரசு வருவாயை அதிகரித்து 1000 ரூபா கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி கொடுக்குறார். வெளியில் பல்வேறு வகையில் கடனை வாங்கி இந்த 1000 ரூபா உரிமை தொகையை கொடுக்குறார். இப்படியே கடன் வாங்கிட்டு இருந்தா இந்த கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த முடியும்? அதுக்கும் பதில் கிடையாது. கடன் வாங்கிறதுக்கு சக்தி இருக்குதான். எவ்வளோ அழகான பதில். யார் வேணாலும் இங்கே இருக்கிற நிருபர்கள் கூட முதலமைச்சரானா கடன் வாங்கி பணம் கொடுத்துட்டு போகலாம். இங்கே இருக்கிற மக்கள் யார் முதலமைச்சரானாலும் கடன் வாங்கி வெளியில் மக்களுக்கு பணம் கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அரசு வருவாயை பெருக்கி அதில் வருகின்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு உதவி செய்தால் ஒரு பாராட்டலாம். அதை விட்டுட்டு மாதம் கடனை வாங்கி மேலும் மேலும் மக்களுக்கு சுமத்தி இன்றைக்கு அவள் உதவி செய்வதாக நாடமாடுகின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதான் நேற்று புள்ளிவரமாக சொன்னேன். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது முக்கியமான ஜப்ஜெட். நான் நேற்றைய தினமே நான் பேசுவேன் உங்ககிட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சி இருந்தபோது இருக்கின்ற வருவாயை காட்டிலும் பெட்ரோல், மதுபான வகையில், ஜிஎஸ்டி வகையில், ஸ்டாம்ப்ஸில், கலால் வரியில், வாகன வரியில் 1,10,894 கோடி 2024-25 வந்திருக்குது. 2021 அதிமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,10,894 கோடி வருமானம் வந்திருக்குது. அப்படி வருமானம் வருகின்ற பொழுது எதுக்கு நீங்கள் கடன் வாங்கி இந்த மகளிருக்கு உதவித்தொகை கொடுக்குறீங்க? இந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? அது மட்டும் இல்லை, மைய அரசினுடைய பகிர்வு வேறு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 24,830 ரூபா வருது. எல்லாம் சேர்த்து தான் 1,10,000 கோடி. அதோட கடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளில் 3,53,394 கோடி கடன் வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டாங்க, ஒரு பக்கம் அரசுக்கு வருவாயும் கூடுதலாக வருது. அப்படி வாங்கும்போது வருவாய் கூடுதலாக 1,10,894, கடன் 3,53,394, ரெண்டையும் கூட்டினா 4,64,288 கோடி ரூபாய். இவ்வளோ வந்து என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிறீங்க? எதுவுமே இல்லையே, எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லையே. இது எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போகிறீங்க? மூலதன செலவும் மிக குறைவு, வெறும் 17,000 தான். அண்ணன் 2021க்கும் 2024-25க்கும் வெறும் 17,000 கோடி தான் கூடுதலாக மூலதன செலவு செய்கிறாங்க. அப்போ வருமானம் குறைவு. 2021 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வருமான அதிகரிப்பு, கடனை அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவு குறைவு. அப்படி இருக்கும்போது எப்படி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும்? அத்தனையும் வருவாய் செலவு. வருவாய் செலவுன்னு அதிகமாகி போச்சு, இனி அது திரும்பி வராது. ஆனால் மூலதன செலவாக இருந்தால் அதிலிருந்து வருகின்ற வருவாய் கடனை கட்டலாம். எது சொன்னால் இதுக்கும் பதில் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் அலங்கோல ஆட்சி. அதோட சாதனை சொல்கிறார், மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் கடன் வாங்குவதில் முதல் இடம் தமிழ்நாடு இருக்குது. இதுதான் சாதனை. கடன் வாங்குவதில் முதலிடம் வைக்கின்றது தமிழ்நாடு. அவர் அப்படித்தானே சொல்லுவார். மாற்றியே சொல்ல முடியும். மாற்றி சொன்னால் அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் அவரு? அதாவதுங்க, முதலமைச்சர் காவல்துறை அவரை சொன்னா இருக்கு, நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறை இவங்க வசம் தான் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற டேட்டா கொடுக்குறீங்க, எது உண்மை? அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க. இன்றைக்கு
பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க. எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் 10 நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம், கிரைம் நம்பரை சொல்கிறோம். அவரு சபாநாயகர் என்ன சொன்னாரா, 12ஆம் தேதி புகாருக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்கே கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அதை சொல்லுங்கள். எங்கே கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அவர் ஏதாவது பதில் வந்திருக்குதா? உங்க தரப்பு ஆதாரம் என்ன கொடுத்துருக்கீங்க சார்? இதுதான் சார், நாங்கள் தான் 59/2019 கிரைம் நம்பரோட கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. 3 பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ஒருவர் 5 முள்ள கைது பண்ணுறாங்க. இது ஆதாரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பார்க்குறாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும்? வேற மாத்தியே சொல்லுவார். நாங்களாம் முடிக்கல, அவர் தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்லை, எங்கிட்ட ரெக்கார்டோடு இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். இதாங்க, அதாவது ஒரே நிமிஷம், இதை முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குது. அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். அது அப்புறம் சொல்கிறான்.